Hello friends, happy morning. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி, ஈரோடு ஸ்பெஷல் தண்ணி குழம்பு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுவரைக்கும் ட்ரை பண்ணலனா இன்னைக்கு இந்த வீக் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கொத்தமல்லி போட்டு அது கூட 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு 2-3 கிராம்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இதை மட்டும் தனியாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதை தனியாக தண்ணி ஊற்றாமல் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் 150 கிராம் இருக்கும் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம்லாம் போடவே கூடாது. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவெல்லாம் நான் ஒரு 1/2 கிலோ மட்டனுக்கு தான் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காயெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த பொடி பண்ணி வச்ச அந்த மசாலாவையும் உள்ளே சேர்த்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த கடாயில் இருக்கிற சூடே போதும் இந்த பொடி சூடாகிறதுக்கு. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். ஆற விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. இதுக்கப்புறம் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் இந்த சோம்பு, பட்டை, கிராம்பு, அது கூட ஒரு பிரியாணி இலையும் போட்டிருக்கேன். இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா சோம்பும் பட்டை கிராம்பு மட்டும் போதும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் நல்லா போகட்டும். அது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அது கூட ஒரு 1/2 கிலோ மட்டன் நல்லா கழுவி மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சம் உப்பு, கல் உப்பு போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மட்டன் வந்து நல்லா தண்ணி விடும். ஸோ அதனால் நான் தண்ணி எதுவும் ஊற்றலை. அப்படி தண்ணி விடலை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வைக்கும்போது அப்பப்போ ஓப்பன் பண்ணி தட்டு ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா இந்த மட்டனை வந்து குக்கரில் வச்சு மட்டனுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அந்த நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகா சாந்து வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா முக்கால்வாசி நல்லா மட்டன் வெந்துருச்சு. ஸோ அந்த நான் அரைச்சி வச்ச அந்த மிளகா சாந்தை வந்து ஊற்ற போகிறேன். இந்த ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கிறேன். அது கூட குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா தண்ணி ஊற்றணும், ரொம்ப அப்படியே ரசம் மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த தண்ணி பற்றாது, இன்னும் கொஞ்சம் நான் ஊற்றிக்கிறேன். எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. ரசம் மாதிரி வச்சா மட்டும்தான் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொங்கு ஸ்பெஷல். ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் இந்த சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க, வீக்லி பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப டேஸ்டான ரெசிபி கூட, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இவ்வளோதாங்க தண்ணி குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்து செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து தண்ணி குழம்போடு சேர்த்து நாங்கள் இப்படியேவும் சாப்பிட மாட்டோம். இதை வந்து தனியாக அந்த மட்டன்லாம் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வணக்கி விட்டு சாப்பிடுவோம். ஸோ அதையும் இதே வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த மட்டன் அந்த குழம்புலேருந்து மட்டனை மட்டும் தனியாக எடுத்தாச்சு. அதில் எலும்பெல்லாம் அதிலே போட்டுருவோம். ஸோ அந்த மட்டனை மட்டும் மட்டனை மட்டும் எடுத்து தனியாக வச்சு அதை வந்து வறுவல் பண்ண போகிறேன். இப்போ அதை வந்து தனியாக எடுத்துகிட்ருக்கேன் மட்டனை. எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். அது கூட எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த மிளகா சாந்து அரைச்சோம் இல்லைங்களா, அதுலேருந்து கொஞ்சமாக அந்த சாந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த மசாலாவும் கிடையாது, அந்த அரைச்சது மட்டும்தான். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கூட கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேன். அந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி கறியில் உப்பெல்லாம் இருக்குது. அந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் அந்த குழம்புலேருந்து நம்ம தனியாக எடுத்து வச்ச அந்த மட்டனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி வேணும் அப்படின்னா
பச்சை தண்ணியெலாம் ஊற்றக்கூடாதுங்க. அந்த குழம்பையே எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மட்டனை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டனை போட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஆல்ரெடி அந்த சாந்தில் இருக்கிற அந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. ஸோ மட்டனும் ஆல்ரெடி வெந்த மட்டன் தான். ஸோ ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். கறியிலே நல்லா மசாலா பிடிச்சா மட்டும் போதும். அவ்வளோதான், முடிஞ்சு. இது மேலே அப்படி கொத்தமல்லி தலையை தூவி இறக்கணும். அப்படின்னா வறுவலும் ரெடி. மட்டன் வறுவல், மட்டன் தண்ணி குழம்பு இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி